வணக்கம். இன்னைக்கு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டோடைய வீக்லி ஃபோர்காஸ்ட் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே பெல் ஐக்கான கிளிக் பண்ணீங்க. அப்பதான் நாங்க வீடியோஸ் போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டோடைய நியூஸஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் திருப்பி ஈரான் வந்து என்ன பண்ணிட்டாங்க, க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வீக்கெண்டில் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டைம் அப்படிங்கிறது வந்து மார்க்கெட்டோடைய பியூர் மேனிப்புலேஷன் டைம் அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்குங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து 2, 3 ஆர்டிகல்ஸ் படிக்கும்போது அதில் வந்து ஒரு மென்ஷன் பண்ணுறாங்க. ஹூ ஆப்ரேட்டிங் தி மார்க்கெட், மார்க்கெட்டை யார் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கா இப்போ சமீபத்தில். ஏன் அப்படின்னா, ஒரு ஈரான் ஆர் யூஎஸ் ரிலேட்டடில் ஒரு ட்வீட்டோ அல்லது ஒரு ப்ரெஸ் ரிலீஸோ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டாலருடைய ப்ரைஸ் வந்து முன்கூட்டியே ஏறுது இறங்குது. ஆயிலுடைய ப்ரைஸ் வந்து ஒரு நியூஸ் வரத்துக்கு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி அல்லது மினிமம் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த மார்க்கெட் ட்ராப் ஆயிடுது. அதுக்கப்புறம் தான் அந்த நியூஸே வருது. அப்படிங்கிறது வந்து ஒரு கொஸ்டின் மார்க்கா போட்டுக்கிட்டே இருக்காங்க. இதுக்கான பாயிண்ட் வந்து கண்டிப்பா யாரு என்னங்கிறது பிரீஃபா பின்னாடி வரும். ஆனா லைவ் மார்க்கெட்ல நமக்கு அது தெரியாது. ஸோ மார்க்கெட் பியூரா மேனிப்புலேஷன்ல இருக்கு அப்படிங்கிறது இது வந்து ஒரு பெஸ்ட். ஸோ நீங்க ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணா கண்டிப்பா மிகப்பெரிய இஷ்யூஸ்ல மாட்டுவீங்க உங்க அக்கௌண்ட்ஸ். கண்டிப்பா ஸ்டாப் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டாப் ரெகுலரா ஸ்டாப் லாஸ் அப்படின்னு சொல்றது வந்து சில பேருக்கு பிடிக்கலாம், பிடிக்காம போகலாம். பட் இந்த டைம்ல உங்களை காப்பாத்துறது எந்த ஒரு டெக்னிக்கலாகவும் இருக்காது, ஸ்டாப் லாஸ் மட்டும்தான். ஸோ இந்த வீக்கான முக்கியமான நியூஸ் பார்த்தீங்கன்னா, மண்டே கேடோடைய இன்ஃப்ளேஷன் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, யூரோப்புடைய இசிபி, யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க்குடைய பிரசிடென்ட்டுடைய ஸ்பீச் இருக்கு. செவ்வாய்க்கிழமை நியூசிலாண்டோடைய இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்கு, பவுண்டுடைய நியூஸ் இருக்கு, கேடோடைய ரீட்டைல் சேல்ஸ், யூஎஸ் உடைய ரீட்டைல் சேல்ஸ் இருக்கு, யூஎஸ் ஃபெட் டெஸ்டிஃபை வந்து இருக்கு. ஓகே, இது கண்டிப்பாக இதுக்கு மார்க்கெட் வந்து கொஞ்சம் ரியாக்ட் பண்ணும். ஃபெட்டோடைய சேரோடைய டெஸ்டிஃபை இருக்கு, கண்டிப்பாக ஒரு நல்ல மார்க்கெட்டோடைய ஃப்ளக்சுவேஷன்ஸ் பார்க்கலாம். தென் புதன்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா பவுண்டுடைய இன்ஃப்ளேஷன் அண்ட் யூரோப்புடைய ஸ்பீச் திருப்பி வந்து இருக்கு. ஓகே, அண்ட் வியாழக்கிழமை யூரோப் ஜோனில் வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீஸ் பிஎம்ஐ, பவுண்டுடைய மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீஸ் பிஎம்ஐ, யூஎஸ் உடைய மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீஸ் பிஎம்ஐ இருக்கு, பிளஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம் இருக்கு. அண்ட் ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா பவுண்டுடைய ரீட்டைல் சேல்ஸ், அதுக்கப்புறம் சுவிட்சர்லாண்டுடைய சென்ட்ரல் பேங்கோடைய சேர்மனுடைய ஸ்பீச் இருக்கு, கேடுடைய கோர் ரீட்டைல் பிரைஸ் இருக்கு, அண்ட் தென் யூஎஸ் உடைய யூனிவர்சிட்டி ஆஃப் மிசிகனுடைய கன்சியூமர் சென்டிமெண்ட்ஸ் இருக்கு. இதுல ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஃபெட் சேருடைய டெஸ்டிஃபை இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து வியாழக்கிழமை இருக்கக்கூடிய அந்த நியூஸஸ். ஓகே, இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்க்க வேண்டிய நியூஸ். ஓகேங்களா? ஸோ இது தாண்டி அவங்க கொடுக்கக்கூடிய ட்வீட் அண்ட் நியூஸஸ் பார்க்கலாம். எனக்கு ஷேர் பண்ணியிருந்தீங்க நிறைய வந்து ஈரான் வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸில் வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க இந்தியன் ஷிப். அது ஆக்சுவலாக வந்து அட்டாக் மீன்ஸ் அந்த ஒரு சின்ன மைனர் இதுதான். அது வந்து பிளாஸ்ட் பண்ணல, அந்த ஷிப்பை டோட்டலாக டேமேஜ் பண்ணல. அதை வந்து ஒரு பக்கத்தில் வந்து அவங்க ஃபயர் போட்ஸ் மூலிமா ஒரு ஃபயர் பண்ணி வராதிங்க அப்படிங்கிறத தடுத்திருக்காங்க. அப்போ வந்து இன்னும் வந்து இது என்னன்னா மற்ற எல்லா கண்ட்ரிக்கும் வந்து டைரக்டா வந்து ஈரான் பண்றது வந்து இன்னுமே கண்டிப்பா ஒரு எரிச்சலூட்டக்கூடிய ஒரு விஷயமா அமைய போகிறது. இது வந்து யுஎஸ் வந்து ரொம்ப கூலா வெயிட் பண்ணி இந்த ப்ராப்ளத்தை வந்து அவங்களுக்கு சாதகமாக்க ட்ரை பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கம்மிங் ஒரு 2-3 வீக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வாருடைய சிவியர்னஸ் அதிகமாகிறதுக்கு ஹை ப்ராபபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ டெக்னிக்கலாக மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். இது கூட நீங்கள் நியூஸை மெர்ஜ் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ் டாலர் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ், இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்குது. இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்த மார்க்கெட் இப்போ கீழே வந்துட்டு இருக்கு. இந்த வீக் நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? லாஸ்ட் வீக் எதிர்பார்த்துருந்தோம் மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேலே போயிட்டு கீழே வரணும், ஆசிடிஸ் அப்படியே தான் நடந்திருக்கு. ஸோ இந்த வீக் என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு சின்ன டிமாண்ட் ஏரியாக்குள்ளே இங்கே இருக்கிறனால இங்கேருந்து மார்க்கெட் என்ன பண்ணுன்னா கொஞ்சம் அப்சைட் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இந்த வீக் அப்சைட் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். மண்டே ஆர் டியூஸ்டே மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டாலர் இண்டெக்ஸ் வந்து கொஞ்சம் கீழே வந்தால் கூட அப்சைட் மூவ்மெண்ட் அப்படிங்கிறதா இருக்கும்.
பை சைடு நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த மார்க்கெட்ல. ஓகே, ஸோ ஒரு சின்ன சப்போர்ட் வருது இந்த இடத்துல. டோட்டலாக 3 டேஸாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரிஜெக்ட் ஆயிடுக்கு. ஸோ ஒரு நல்ல லோவர் ஷேடோஸ் கேண்டில் கிடைச்சிருக்கு. அதனால கண்டிப்பாக மார்க்கெட் வந்து இங்கேருந்து ஒரு அப்சைட் பூம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்கும். 99லேருந்து 99.5 வரைக்கும் மார்க்கெட் போயிட்டு அங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் மட்டும்தான் கீழே, இல்லைன்னா ஒன் மோர் திருப்பி இந்த ஹையை போய் டெஸ்ட் பண்ணுறதுக்கு மார்க்கெட் போயிடும். ஸோ இந்த வீக் வந்து நம்ம வந்து பை செட்டப் இதெல்லாம் கிடைக்குதோ யூஎஸ் பேஸில் அதை எடுக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். ஈரோ எஸ்டியை பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து லாஸ்ட் வீக் சொல்லியிருந்தோம் இந்த மார்க்கெட் வந்து கொஞ்சம் கீழே வந்துட்டு ஒன் மோர் ஹைக் கொடுக்கும் அப்படின்ட்டு. ஸோ நம்ம எதிர்பார்த்தது இந்த ரெசிஸ்டன்ஸ், பட் மார்க்கெட் வந்து அங்கே வரல. பிஃபோர் தட் கொஞ்சம் மட்டும் கேப் டவுன் ஆகிட்டு மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்து மேலே போயிட்டான். ஸோ பை சைடில் இருக்கிற மார்க்கெட் இந்த வீக் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அப்படி மேலே போனாலும் நமக்கு ஒரு செல் செட்டப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும், ஒரு ட்ராப் இருக்கும். ஸோ ஏன்னா இது முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ஸாக மார்க்கெட் மீட் பண்ணுது. ஸோ இது வந்து மல்டி சப்போர்ட் லெவல். ஸோ இது வந்து கரெக்டாக ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது. ஸோ இப்போ நம்ம இப்போ லாஸ்ட் வீக் எதிர்பார்த்துருந்தா அந்த சப்போர்ட்டை வந்து இந்த முறை இப்போ வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு மார்க்கெட் வரும். ஸோ எனி செல் செட்டப் ஈரோ எஸ்டியில் முடிஞ்ச அளவு செல் போட ட்ரை பண்ணுங்க. பை அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு வேளை மார்க்கெட் வந்து ஒரு புஷ் அப்படி கிடைக்காது, கிடைச்சாலும் செல் செட்டப்போட ட்ரை பண்ணுங்க. செல் தான் இந்த மார்க்கெட்டில் இருக்கும். பவுண்ட் யூஎஸ்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேம் நம்ம எதிர்பார்த்திருந்தா ஆல்மோஸ்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவுக்கு மார்க்கெட் வந்துருச்சு. ஸோ ப்ரைஸ் என்ன பண்ணுன்னா இந்த முறை கண்டிப்பாக கொஞ்சம் கீழே இறங்கி மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட நெக்ஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய 1.3360 லெவல் வரைக்கும் மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படின்னா மார்க்கெட் கீழே ஃபால் ஆகும். ஸோ எனி செல் செட்டப் எடுக்கலாம். இப்போ ஒரு 4 ஹவர் ஆர் 1 ஹவர் இந்த மாதிரி போனீங்க அப்படின்னா மார்க்கெட் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ளாட் அண்ட் இப்படி ஒரு எக்ஸ்பான்ஷன் மோடு போட்டிருக்கு. ஸோ இது வந்து பிரேக் ஆகும், இது ஆல்மோஸ்ட் கொஞ்சம் பிரேக் ஆகும். ஸோ எனி செல் செட்டப் நம்ம செல் தான் ட்ரை பண்ணணும். டாப் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் டாப்ல மார்க்கெட் இருக்குது. ஸோ அதனால மார்க்கெட் நல்ல ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு அப்படிங்கிறது இந்த இடத்துல நமக்கு கிளீனாக தெரியுது. ஸோ தட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மார்க்கெட்டில் எனி செல் செட்டப் செல் தான் ட்ரை பண்ணணும், பை ட்ரை பண்ணக்கூடாது. ஒருவேளை ப்ரைஸ் வந்து ஸ்லைட்டாக அப்படி மேலே போயிட்டும் கீழே வரலாம் இந்த எக்ஸ்பான்ஷன் மோடுக்காக. அதனால அப்பயும் நம்ம வந்து செல் செட்டப் கிடைச்சா மட்டும் எடுக்கிறது தான் பெட்டர் சாய்ஸாக இருக்கும். ஆஸ்திரேலியா யூஎஸ்டி பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வீக் வந்து நம்ம எதிர்பார்த்திருந்தோம் மார்க்கெட் கொஞ்சம் கீழே வந்துட்டு மேலே போகணுன்னு கரெக்டாக டெஸ்ட் பண்ணிட்டு ப்ரைஸ் வந்து எல்லாமே கேப் டவுனில் அந்த ரெசிஸ்டன்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டான். இப்போ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாப்ஸில் மார்க்கெட்னால பெருசாக வலுவாக நிற்க முடியல. அதனால என்ன நடக்கும் அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் கரெக்ட் ஆகிறதுக்கு தான் வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த இடம் ஃபுல்லாகவே மார்க்கெட் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கான மார்க்கெட் மூவ் அப்படிங்கிறது வைக்கல. அங்கே போனோடனே மார்க்கெட் டாப்ஸை வந்து ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஓகே, ஸோ இது வந்து தொடர்ச்சியாக மார்க்கெட் டாப்ஸை ரிஜெக்ட் பண்ணுற அதே சினாரியோ தான் இங்கே தெரியுது. அதனால கண்டிப்பாக இந்த முறை ஃபால் ஆகலாம். ஒரு மேபி ஃபால் அப்படிங்கிறது நல்லாவே நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. இந்த எக்ஸ்பான்ஷன் மோடுக்கு மார்க்கெட் வந்து கீழே இறங்குறதுக்கு சான்சஸ் உண்டு. ரெசிஸ்டன்ஸ் எனி ரெசிஸ்டன்ஸ் கிடைக்குதோ செல் பண்ணுங்க. இல்லை மார்க்கெட் ஒரு கேப் டவுனில் அப்படி மூவ் ஆகிட்டு மேலே வந்தாலும் ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கும் போது ரெசிஸ்டன்ஸில் செல் ட்ரை பண்ணுங்க. இந்த வீக் ஃபுல்லாகவே ஆஸ்திரேலியா யூஎஸ்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் புதன்கிழமை வரைக்குமே மார்க்கெட் கண்டிப்பாக கீழே ஃபாலில் தான் இருக்கும். நியூசிலாந்து யூஎஸ்டி பார்த்தீங்க அப்படின்னா இதை பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கு. ஸோ ஒரு 4 ஹவர் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கு. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா சேம் ஆஸ்திரேலியா யூஎஸ்டியில் இருக்கிற மாதிரி இதை வந்து நீங்கள் ஈக்குவலாகவும் ட்ரிபிள் டாப்பாகவும் வைக்கலாம் அல்லது எக்ஸ்பான்ஷன் மோடாகவும் வைக்கலாம். ஸோ கண்டிப்பாக என்ன ஆகும் அப்படின்னா மார்க்கெட் ஃபால் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ ஈரோ, பவுண்ட், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து இது மூணுலையுமே செல் செட்டப் கிடைக்கும் போது அந்த செல் செட்டப் எடுக்க ட்ரை பண்ணுங்க. பை செட்டப் கிடைச்சிச்சுன்னா உமிட் பண்ணுங்க. இமிடியேட்டாக திருப்பி மார்க்கெட் செல் ஆச்சு அப்படின்னா செல் செட்டப் மட்டும் ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக மார்க்கெட் கீழே வரதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கு. அதே யூஎஸ்டி கேட் எடுத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வீக் நம்ம எதிர்பார்த்திருந்தோம் மார்க்கெட் வந்து கீழே ஃபால் ஆகும், கொஞ்சம் மேலே போயிட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்தோடனே மார்க்கெட் கீழே ஃபால் ஆகும்னு எதிர்பார்த்திருந்தோம். இந்த டபுள் டாப்புக்கு மார்க்கெட் ஆக்டிவேட் ஆகி இப்போ கீழே சப்போர்ட் லெவலுக்கு வந்துட்டாங்க. ஸோ இந்த வீக் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பையிங் செட்டப் கிடைக்கும். ஸோ இந்த சப்போர்ட் லெவல் வந்தனால மார்க்கெட் கொஞ்சம் அப்படி மேலே ஏறிட்டு தென் கீழே ஃபால் ஆக ட்ரை பண்ணும். ஸோ இந்த செல் அப்படிங்கிறது செகண்டரி பார்ட் தான். நம்ம பை செட்டப் கிடைக்கும் போது பை எடுக்கணும். மண்டே மார்க்கெட்லேயே பார்த்தீங்கன்னா கேடோடைய இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்கிறனால டக்குன்னு மார்க்கெட் வந்து புஷ் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கும். இனி பை செட்டப் கொஞ்சம் பைஸ் எடுக்க ட்ரை பண்ணுங்க. அண்ட் ஜப்பான் யூஎஸ்டி ஜப்பான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது, மார்க்கெட் ஃபாலோ ஆகாது. இந்த வீக் பார்த்தீங்கன்னா இன்னும் கண்டிப்பாக வந்து இதை பிரேக் பண்ணி கொஞ்சம் ஒரு புஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பெருசாக ட்ரெண்டிங் ஆகாது, பட் ஆனால் அப்சைடில் மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ பை செட்டப் தான் எடுக்கணும், செல் செட்டப் வந்து நம்ம எடுக்கக்கூடாது இந்த இடத்துல.
ஜப்பான் வந்து இன்னும் அவ்வளோ ஸ்ட்ராங் கிடையாது. ஜப்பான் ரிலேட்டட் நியூஸஸும் நமக்கு இன்னைக்கு இந்த வீக் கிடையாது. அதனால கண்டிப்பா வந்து யுஎஸ்ல வந்து நடக்கக்கூடியது இந்த இடத்துல பிரைஸ் சப்போர்ட் தான் எடுத்துட்டு இருக்கு. ஸோ இந்த மேலே டாப் ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு வந்து பிரேக் ஆகும்போது தாராளமாக ஒரு சின்ன பையிங் செட்டப்ல ட்ரை பண்ணுங்க. பை செட்டப்குள்ளே இருங்க. செல் செட்டப் அப்படிங்கிறது இங்கே வேண்டாம். கீழே வந்தால் கூட திருப்பி ஏதாவது பை செட்டப் கிடைக்கும் போது எடுங்க. ஏன்னா செல் வந்து உங்களுக்கு பெரிய லெவலில் டார்கெட் கொடுக்காது. பைஸ் மட்டும்தான் டார்கெட் கொடுக்கும். நெக்ஸ்ட் யூஎஸ்டி செஃப். யூஎஸ்டி செஃப் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல கீழே வந்துருச்சு. மார்க்கெட்டிங்க கன்சாலிடேட்டட் ஒரு ட்ராப் கொடுத்துட்டு மார்க்கெட் கீழே வந்துச்சு. இப்போ என்னன்னா இந்த சப்போர்ட் லெவலில் மார்க்கெட் இருக்கிறனால கண்டிப்பாக ப்ரைஸ் வந்து இந்த வீக் என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மார்க்கெட் கொஞ்சம் கெயின் ஆகி மேலே போகும். இது கிட்டத்தட்ட ஒரு பேஸ் ஏரியா. அந்த பேஸ் ஏரியாவில் மார்க்கெட் நிற்குது. ஸோ கொஞ்சம் கீழே வந்தாலும் மார்க்கெட்டில் ஒரு பை புஷ் இருக்கும். கண்டிப்பாக இந்த டாப்பில் இருக்கக்கூடிய இந்த பேஸ்க்கு மார்க்கெட் போகிறதுக்கான ஹை ப்ராபபிலிட்டிஸ் இருக்கும். அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் வேணால் ஃபால் அப்படிங்கிறது கிடைக்கலாம். ஸோ இந்த வீக் பொறுத்த வரைக்கும் யூஎஸ்டிஎஃப்பும் பை தான். கோல்டு. ஸோ கோல்டு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த பர்டிகுலர் ரெசிஸ்டன்ஸில் மார்க்கெட் வந்து அப்படியே நிற்குது. ட்ரெண்டிங் ஃபேஸ் வரல. மார்க்கெட் வந்து ஹை பிரேக் ஆகுது. ஆனால் மார்க்கெட்னால நிற்க முடியல. உடனே மார்க்கெட் கீழே வருது. எப்படி நம்ம ஆஸ்திரேலியா யூஎஸ்டிலனால மார்க்கெட் புஷ் பண்ணி மேலே போக முடியலையோ அதே மாதிரி இங்கே நடக்கல. இந்த இடத்துல ப்ரைஸ் கண்டிப்பாக ஒன் மோர் ட்ராப் அப்படிங்கிறது கொடுத்ததுக்கு அப்புறம் பை ஆகலாம், அல்லது நல்லாவே ட்ராப் வந்துட்டு அப்புறம் பை ஆகும் மார்க்கெட். ஸோ பை செட்டப் அப்படிங்கிறது இப்போ வந்து முடிந்த அளவு தவிர்த்துக்க ட்ரை பண்ணுங்க. எனி செல் செட்டப் கிடைக்குதோ செல் போங்க. ஸோ மண்டே மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் டக்குன்னு இங்கே கீழே வர மார்க்கெட் ஒரு பூம் அப்படி மேலே போனாலும் எப்போ நமக்கு கிளீனான செல் செட்டப் கிடைக்குதோ அங்கே தான் செல் எடுக்கணும். ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எதிர்பார்த்திருந்தது வந்து இந்த இடத்துல வந்து வீக்லி ஃபோர்காஸ்ட் அப்போ லைவ்ல பார்த்துருந்தோம். புதன்கிழமை லைவ் அப்போ எதிர்பார்த்துருந்தோம். ஸோ அந்த 8:30லேருந்து ப்ரைஸ் கிட்டத்தட்ட 760 வரைக்கும் மார்க்கெட் வந்தான். இந்த லோ வரைக்கும் மார்க்கெட் வந்தான். 765 வரைக்கும் வந்தான். 750யாவது மார்க்கெட் டச் பண்ணியிருந்தது அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பை செட்டப்கான பாயிண்ட் இருக்கும். ஸோ போன ஸ்பீடில் மார்க்கெட் என்ன பண்ணுச்சு அப்படின்னா திருப்பி வந்து ஹைஸ் வந்து பெருசாக மார்க்கெட்டில் ஸ்ட்ராங் செட்டப் கிடைக்காம திருப்பி ப்ரைஸ் வந்து கீழே வந்துட்டு இருக்கு. இப்போ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை வந்து இந்த டென்ஷன் வந்து மண்டே மார்க்கெட்டில் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டை கீழே புஷ் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. பட் ஒரு சப்போர்ட் கிடைக்குது. டக்குனு இங்கே வந்து ஒரு சப்போர்ட் கிடைச்சி புஷ் பண்ணி மேலே போனாலும் இம்மிடியேட்டாக ஒரு செல் செட்டப் வரும். அந்த செல் செட்டப்பில் செல் எடுங்க, திருப்பி கீழே வரும். திருப்பி நம்ம சொல்கிற அதே லெவல் தான். மார்க்கெட் 4750 ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கும். 4690 செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரைஸ் 4550 இருக்கும். இந்த 550 கண்டிப்பாக மார்க்கெட் ஒரு முறை பிரேக் பண்ணிட்டு அப்புறம் எடுக்கக்கூடிய சப்போர்ட் தான் மேலே போகும். ஸோ இது கீழே வந்தால் நமக்கு வந்து 4400 அல்லது 4350 ஆர் 300 இந்த ஜோன் தான் முக்கியமான சப்போர்ட் ஜோனாக மார்க்கெட்டில் அமையும். ஸோ எனி செல் செட்டப் செல் மட்டும் எடுங்க. ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த இடத்துல யூஸ் பண்ணினா என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி மேனிப்புலேஷன் ஒரு ட்வீட் போட்டு அவங்களே ரிப்போர்ட்ஸில் கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க? ஒரு ட்வீட்டுக்கு முன்னாடி அதாவது ஒரு மெசேஜ் வருது, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை நாங்கள் வந்து முற்றுகையிட போகிறோம், ஒரு பிளாக்கேட் பண்ண போகிறோம்னு இப்போ ஒரு ட்ரம்ப் சொல்கிறதுக்கு முன்னாடி டாலர் இறங்குது. ஓகே, தென் ஆயில் ரேட் இறங்குது, கோல்டு ரேட் கொஞ்சம் மேலே போகுது. உடனே அடுத்தது என்ன பண்ணுறாங்க? அந்த நியூஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடக்குது. ஸோ ஒரு நியூஸ்க்கு முன்னாடி மார்க்கெட் நடக்கிறது பியூர் மேனிப்புலேஷன் அப்படிங்கிறது கிளியராக இந்த இடத்துல தெரிஞ்சுக்குங்க. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் நல்ல கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் போது என்ட்ரி போங்க. இந்த இடத்துல டெக்னிக்கல்ஸ் நம்மளை ஃபெயில் பண்ணுற மாதிரி தெரியும். ஓகே, அதனால டெக்னிக்கல்ஸ் வேலை செய்யலை அப்படின்னு கணக்கு போடாதீங்க. முடிந்த அளவு கோல்டில் எனி செல் செட்டப் செல் போக ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இது வந்து கீழே வருதோ இல்லையோ எனி செல் செட்டப் இப்படி கொஞ்சம் மேலே போயிட்டு வந்தாலும் செல் செட்டப்பை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்க. செல் செட்டப்பில் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் சப்போர்ட் கிடைத்தால் மட்டும்தான் மார்க்கெட் பை ஆகும். கண்டிப்பாக இந்த வீக் வந்து 4750 லெவல்ஸை மார்க்கெட் கண்டிப்பாக பிரேக் பண்ணி காட்டும், பிரேக் ஆகும். 550 பிரேக் ஆனாலும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால செல் செட்டப் தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். இப்போவே செல் போடட்டுமா அப்படின்னா இல்லை. மார்க்கெட்டில் திருப்பி வந்து எவ்வளோதான் மார்க்கெட் கீழே இறங்கினாலும் நமக்கு ரீட்ரேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஒன்று கிடைக்கும்.
ஸோ இங்கேருந்து மார்க்கெட் ஃபால் ஆனாலும் ரீட்ரேஸ்மெண்ட் இங்கே வரும்போது தான் செல் ட்ரை பண்ண சொன்னோம். அதே மாதிரி மார்க்கெட் இங்கே வந்தாலும் ரீட்ரேஸ்மெண்ட் வந்தால் தான் நம்ம செல் ட்ரை பண்ணணும். இங்கே செல் எடுத்தோம் அப்படின்னோம்னா நமக்கு ஒரு ஃபால் கிடைக்கும். கண்டிப்பாக இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஒரு வெஜ்ஜஸ் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. எப்போனாலும் இந்த வெஜ்ஜஸ் ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நமக்கு ஒரு ஃபால் உண்டு. அது ஃபேக் செட்டப்பாகவும் இருக்கலாம், அல்லது அந்த ஃபேக் ஃபாலே பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் உங்களுக்கு 400 to 700 பாயிண்ட்ஸ் மார்க்கெட் ட்ராப் அப்படிங்கிறது கேஷுவலாக இருக்கும். அதனால இந்த இடத்துல நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா செல் செட்டப் தான் கிடைக்கணும். ஒருவேளை மார்க்கெட்டில் பை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணுங்க, அதுக்கும் ஸ்டாப் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா கம்மிங் April 22 ஓகே, புதன்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த சீஸ்ஃபயர் வந்து எண்டிங் ஷெட்யூல் வருது. இப்போவே 2 பேருமே ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸில் ஷிப்ஸை வந்து அலோவ் பண்ணாமல் திருப்பி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இதோடைய ரிஃப்ளெக்ஷன் மண்டே மார்க்கெட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் டியூஸ்டே மார்க்கெட்டில் ஓரளவு சாலிடாக இருந்தாலும் வெனஸ்டே அன்னைக்கு அந்த சீஸ்ஃபயரை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்களா, இல்லை வந்து திருப்பி வந்து அவங்க ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை போய் பிளாக்கெட் பண்ணுறதை வந்து கேப்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்களா, இன்னும் உள்ளே இறங்குறாங்களா அப்படிங்கிறது மார்க்கெட்டை இன்னும் அதிகமாக டென்ஷன் ஆகும். சிம்பிளாக வச்சுக்கோங்க, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை மூடிட்டாங்க, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் முடிஞ்சதுக்கப்புறம் சீஸ்ஃபயர் முடிஞ்சிருச்சு, நாங்கள் அட்டாக் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாலோ இல்லை அட்டாக் ஸ்டார்ட் பண்ணிட்டாலோ கோல்டு இறங்கிரும், ஆயில் ஏறிடும். ஸோ இதுதான் மார்க்கெட்டில் இப்போ நடக்கும். ஸோ இந்த சினாரியோவை வச்சு நீங்கள் உங்கள் செட்டப்ஸ் கிடைச்சாலோ அங்கே வரக்கூடிய நியூஸை மெர்ச் பண்ணிக்கிட்டு ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. சில்வர், ஸோ சில்வர் பொறுத்த வரைக்கும் சேம், அவனுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த செட்டப்பில் தான் மார்க்கெட் இருக்கிறான். கண்டிப்பாக வந்து ரெசிஸ்டன்ஸ் ஸ்டாப்பில் தான் இருக்கிறான். 84 வந்ததுக்கப்புறம் அதிகபட்சம் 84 தான். இங்கேருந்து ஒரு வேளை மார்க்கெட் மேலே போனாலும் 84 தான் நம்ம எதிர்பார்த்தோம். ஸோ 84 வந்துருச்சு. இந்த இடத்துல லைட் இப்படி டபுள் டாப்ஸ் கிரியேட் ஆகலாம். எனி செல் செட்டப் நம்ம செல் தான் ட்ரை பண்ணணும் சில்வரை பொறுத்த வரைக்கும். சில்வரில் உங்களுக்கு க்ளூ கிடைக்கல அப்படின்னா கூட கோல்டில் செல் செட்டப் கிடைக்கும் போது சில்வர்லையும் செல் பண்ணிக்கோங்க. பிட்காயின், ஸோ பிட்காயின் லாஸ்ட் வீக் சொல்லியிருந்தோம் ப்ரைஸ் ஒன் மோர் ஹைக் போயிட்டு அதுக்கப்புறம் ஃபால் ஆகும் அப்படின்ட்டு. அந்த ஹைக் தான் இப்போ போயிடுச்சு. ஆல்மோஸ்ட் நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். ப்ரைஸ் வந்து இந்த 78,000லேருந்து 82க்குள்ளே மார்க்கெட் திரும்பணும். இப்போ 78 தொட்டுட்டான். ஸோ இப்போ எனி ரெசிஸ்டன்ஸ் நமக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து ஒரு 72,000க்கு கீழே மார்க்கெட் வந்து மண்டே மார்க்கெட்டில் நியூஸ் வரும்போது ஃபால் ஆச்சு அப்படின்னா செல் எடுக்க ட்ரை பண்ணுங்க. அது இந்த சப்போர்ட்டுக்கு வரும். இந்த சப்போர்ட்டையும் மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணலாம். ஓகே, ஸோ இங்கே கீழே வந்துட்டு இப்படி வரும்போது செல் செட்டப் ட்ரை பண்ணுங்க. செல் கீழே வரும் ஒரு 72 கீழே ஒரு 68 வரைக்கும் வரும். திருப்பி இந்த சேனல் கிளீன் பிரேக் அவுட் வந்து இந்த பாட்டமும் நமக்கு பிரேக் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா ப்ரைஸ் வந்து 58,000க்கு கீழே 56,000க்கு மார்க்கெட் வந்து ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ வார் வந்து கண்டிப்பா நல்ல ஃபுல் ப்ரெஷரில் நடக்கும். அந்த டைமில் உங்களுக்கு பிட்காயின் ட்ராப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். டாலர் கொஞ்சம் கெயின் ஆகும். ஆயில், ஸோ ஆயில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அது அந்த நியூஸஸ் அப்படிங்கிறது வந்து முன்கூட்டியே வந்து நியூஸ்க்கு முன்னாடி மார்க்கெட்டை இறக்கிடுறாங்க. ஸோ இது யார் பண்ணுறா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸ் வந்து மார்க்கெட்டில் போயிட்டே இருக்குது. எல்லாரும் அதை தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இனிமேல் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆன் டைம் நியூஸ் டைமுக்கு மார்க்கெட்டில் அந்த மூமெண்ட்டை கொடுப்பாங்க. ஸோ இந்த புக்கிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா எப்போ ப்ரைஸ் வந்து லாஸ்ட் வீக் நம்ம எதிர்பார்த்தது ஒரு ஃபால், ஒன் மோர் ஃபால் அப்படிங்கிறது மார்க்கெட்டில் கண்டிப்பாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். அது கிட்டத்தட்ட கீழே நல்லாவே இறக்கிட்டாங்க. ஸோ இப்போ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் இது பண்ணிட்டாங்க. இப்போ ஆயில் ஷிப்ஸை வந்து கேப்சர் பண்ணுறதாக ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது நடந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா ஆயில் பை ஆகும். ஸோ கீழே கொஞ்சம் வந்துட்டு போனாலும் சரி, ஸ்ட்ரைட்டாக போனாலும் எனி பை செட்டப் பை மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க. செல்லை இப்போதைக்கு ட்ரை பண்ணாதீங்க. கண்டிப்பாக வந்து $100 திருப்பி இந்த வீக்கெண்டுக்குள்ளே கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் மார்க்கெட்டில் ஹையராக தெரிகிறது. நிஃப்டி, ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இங்கேயே வந்து கன்சாலிடேட் ஆயிடுச்சு. கண்டிப்பாக என்ன ஆகும் அப்படின்னா இந்த வீக் வந்து ஒரு ட்ராப் வரும், தென் ஒரு ரைஸ், அதுக்கப்புறம் ஒரு ட்ராப்பை தான் மார்க்கெட் சந்திக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். நம்ம ஐஎன்ஆருமே வந்து 92.5 ரேட்டில் இருக்குது. ஸோ திருப்பி அது வந்து 95க்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இந்த வீக் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து எதெல்லாம் பை சைடில் இருந்ததோ அதெல்லாம் செல் சைடும், எதெல்லாம் செல் சைடில் இருந்ததோ அதெல்லாம் பை சைடுக்கும் மாறுறதுக்கான ஒரு சினாரியோஸ் கிளியராக தெரிகிறது. எது நடந்தாலும் உங்களுடைய கால் எடுத்துக்கங்க. நாங்கள் கொடுக்கறத உங்களுடைய அட்வைஸாக இதை அட்வைஸாக மட்டும் எடுத்துக்கிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.